கொல்லிமலைக்கு போனதுக்கு லவ்வர் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரீசெண்டாக நானும் அண்ணனும் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலைக்கு பிளான் போட்டிருந்தோம். சரின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் பஸ்ஸில் கொல்லிமலைக்கு போயிட்டு இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நானே பல ஃபீலிங்ஸில் போயிட்டு இருந்தேன்ப்பா. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கை படுற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தா ஒரு கை தாங்க. ஸோ பிடிச்சிக்கிட்டு விடவே இல்லை. சரி சும்மாவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து பார்த்தேன். திருப்பியும் கையை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிட்டு விடவே இல்லை. அப்புறமா யாருன்னு பார்த்தா ஒரு பொண்ணுப்பா. சரின்னு சொல்லிட்டு அப்புறமா நானும் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் சொல்லுது நீங்க அண்ணா மாதிரின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிச்சு. நீயும் என்ன எல்லாரும் மாதிரி அண்ணா மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நானும் காலில் கூட விழுந்து பார்த்துட்டேன். ஸோ வேலைக்கே ஆகலை, முறைச்சிக்கிட்டே தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இது வேலைக்கு ஆகாதுடா அப்படின்ட்டு நேரம் ஆகாய கங்கைக்கு போயிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இறங்கி நடந்து போயிட்டு இருக்கிறதுல ஒரு பாதை தனியாக பிரிஞ்சிச்சு. அது வழி போய் கோரக்கர் குகையை எப்படியே கண்டுபிடிச்சி கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறி வந்தேன். ஸோ இருந்தாலும் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் அடிக்கடி நடக்கிறதானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டேன். இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது சம்பவம் நடந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் யாரா